18 ஆண்டுகளாக பூக்களை விற்று வரும் அமுதா என்பவரின் மகள் பொறியாளரான கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை அரும்பாக்கம் கழிவுநீர் கால்வாய் கரையோரமாய் 20 ஆண்டுகளாக வாழ்ந்து வருபவர் அமுதா. உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அமுதாவின் கணவர் தாஸ் ஓராண்டுக்கு முன்னர் மாரடைப்பால் உயிரிழந்தார். தனக்கு எட்டாத கல்விக்கணியை தன் மகள் ஜான்சி மேரிக்கு எப்படியாவது வழங்கிவிட வேண்டும் என்ற அமுதாவின் முயற்சிக்கு பலன் கிடைத்தது. பூவிற்கும் இடத்தில் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த ஜான்சியை கண்டு முழு செலவையும் ஏற்று தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்க வைத்துள்ளார் ஒரு பெருந்தகையாளர். எனக்கு எப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரும் வெளியில் தெரிய மாட்டாங்க, அது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அம்மா கொளுத்து வேலை தான் செஞ்சிட்ருந்தாங்க. ஆனாலும் என் பொண்ணை நான் கான்வெண்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி என்னை சேர்க்க போகும்போது அவங்கக்கிட்ட காசே கிடையாது, கடன் வாங்கி தான் சேர்த்தாங்க. ஒரு விருப்பம் ஆசை இருந்ததுன்னா கஷ்டம் தெரியாது. மாநகராட்சி பள்ளியில் படித்த ஜான்சி மேரி 10ஆம் வகுப்பில் 477 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 1102 மதிப்பெண்களும் பெற்றார். பிடெக் ஐடி இறுதியாண்டு படித்து வரும் இவர் அண்மையில் தனது கல்லூரியில் நடந்த வளாக நேர்காணலில் பங்கு பெற்ற 3 நிறுவனங்களிலும் தேர்வாகியுள்ளார். ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய். எந்த நிறுவனத்தில் சேரலாம் என முடிவு செய்ய வேண்டியது மட்டுமே இப்போது ஜான்சிக்குள்ள ஒரே குழப்பம். தனது தாய் அனுபவிக்காத எல்லா வசதிகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பதே தனது ஆசை என்கிறார் இவர். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, என்ன இவங்க இன்னும் படிக்க வைக்கிறாங்களே பிள்ளைங்கள, மேரேஜ் பண்ணி அமுச்சிடுங்க. ஐயோ, எங்கள் வீட்டுக்காரும் நானும் என்ன சொன்னோம், எங்கள் பிள்ளை படிக்கணும், நாங்கள் படிக்க வைக்கப்போம், எவ்வளோ நாளும் நாங்கள் படிக்க வைப்போம், அவளை நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் 2 பேரும் அந்த இதில் தான் இருந்தோம். இப்போ அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது. அதாவது அதே கஷ்டமாக இருக்குது எனக்கு. சின்னஞ்சிறு வீட்டிற்குள் தனது வாழ்வை கழித்தாலும் தன் மகளுக்கான அமுதாவின் கனவும் ஜான்சியின் விடாமுயற்சியும் மிகப்பெரியதாய் இருந்திருக்கிறது. என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு மாணவருக்கும், இவ்வளோ கஷ்டத்தில் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவங்களோட எண்ணத்தை தவறு என்பதை உணர்த்துகிறார்கள் இந்த ஜான்சியும் அமுதாவும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் அபிநயா.